வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகர் உலக நாயகன் கமலஹாசன் வாழ்க்கையில மிக திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்னா அது நாயகன் திரைப்படம். நாயகன் திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாகியும் கூட இப்போது வரைக்கும் நாயகன் திரைப்படத்தை கொண்டாடிட்டு வராங்க. அந்த அளவுக்கு நாயகன் திரைப்படமோட தாக்கம் இன்றளவு ரசிகர்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போனே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கமலஹாசனுடைய நடிப்பு திறமை எல்லாமே ரொம்பவே யதார்த்தமாகவும் ரியலா காட்டியிருப்பாங்க. அந்த திரைப்படத்துல பல்வேறு நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. கமலுக்கு மகளா நடிச்ச அவங்களுடைய தற்போதைய பரிதாப நிலை வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாயகன் படம் கமலுக்கு மகளா நடிச்சவங்களா இவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நடிகை கார்த்திகாவின் சமீபத்துடைய புகைப்படங்கள் சில ரசிகர்கள் கவனத்தையும் ஈர்த்து சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான படம் தான் நாயகன். இந்த படம் கமலுக்கு மகளாக நடித்து மக்கள் மத்தியில் மிக பிரபலமான நடிகை தான் கார்த்திகா. இயக்குனர் பாசில் இயக்கத்தில் சத்யராஜ் நடிப்பில் வெளியான பூவெளி வாசல்ல என்ற படத்துல நடித்து தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க. அந்த படத்திற்கு பிறகு இரண்டாவதாக படமே கமலுக்கு மகளாக நடித்து அனைவரின் கவனத்தையும் அதிகமாக ஈர்த்தாங்க. அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்தன் மூலம் மிகவும் பிரபலமானாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கென்று தனி ரசிகர் கூட்டம் உருவானது. நாயகன் படத்தில் தனது அசாத்தியான நடிப்பு திறமையும் வெளிப்படுத்தி கார்த்திகாவுக்கு தொடர்ந்து தமிழ் பட வாய்ப்புகள் ஒன்றும் கிடைக்கவில்லை என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தமிழ் அறிமுகமாவதற்கு முன்பு மலையாளத்துல முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. நாயகன் படத்துக்கு பின்பு தமிழ்ல வாய்ப்புகள் இல்லாததால் மீண்டும் மலையாளத்து பக்கமே சென்று விட்டாங்க. மலையாள சினிமாவில் பிஸியாக இருந்து வந்த நடிகை கார்த்திகா கடந்த 1988ஆம் ஆண்டு குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு திருமணத்துக்கு பின்பு டேட்லாக சினிமாவிலிருந்து விலகி மொத்தமா சினிமாவிலிருந்து விலகிட்டாங்க. சினிமாவில் தலை காட்டாத கார்த்திகா இன்ஸ்டாகிராம்ல மிகவும் ஆக்டிவாக இருந்து வராங்க. அவ்வப்போது தனது புகைப்படங்களையும் அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தா ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீடியோ கூட இருந்தா கூட அதை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்து ரசிகர்களுக்கு அவங்க ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போது ஒரு போட்டோக்களை பகிர்ந்திருக்காரு. அந்த போட்டோ எல்லாமே பகிர்ந்து லைக்ஸுகளை குவிந்து வருகிறது. இந்த நிலையில கார்த்திகாவின் லேட்டஸ்டோடைய இன்ஸ்டா போட்டோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்து வருகிறது. நிறைய பேர் இவங்க மீண்டும் திரையுலகு வர வேண்டும், இவங்க சினிமாவில் நடிக்க வேண்டும், நிறைய திரைப்படங்களை நடிச்சு மக்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் மூலமாக இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.